அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் செம ஜாப்ஸ் சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். ஜாப் டீடைல்ஸ். ஜாப் டைப் ஃபுல் டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டைபிஸ்டுக்கான ஜாப் வேகன்சி தான். ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 15,000ல இருந்து 30,000 வரைக்கும் பெர் மந்த் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேலரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி மாறலாம், உங்களோட இன்டர்வியூ பேஸ் பண்ணியும் மாறலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். எஜுகேஷன் நீங்க 12th பாஸ் பண்ணிருந்தா கூட போதும் சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் ஆர் எனி டிகிரி கிராஜுவேட்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. தென் நம்ம பார்க்க போறது இந்த ஜாப்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டீடைல்ஸ். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல பார்த்தோம்னா நிறைய செக்ரிகேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஓரல் ஸ்டேட்மெண்ட் கன்வெர்ட் பண்றது, ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸை வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டேட்டா என்ட்ரி. நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் இன்புட் இன்ஃபர்மேஷனா வந்து டேட்டா பேஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்ப்ரெட்ஷீட்லயும் சிலதுல வந்து சேவ் பண்ணி வைப்போம். அதுதான் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங். எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்கா குறிப்பிட்ட கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபார்மேட் பண்ணி கொடுக்கணும், கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரூஃப் ரீடிங் அண்ட் எடிட்டிங் சொல்லியிருக்காங்க. நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு எரர்ஸ் ஏதாவது இருக்கா, அது ஃபவுண்ட் ஆச்சுன்னா அதை கிளியர் பண்ணணும். பிளஸ் கிராமர், ஸ்பெல்லிங், பஞ்சுவேஷன், ஃபார்மேட்டிங் இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணணும். அதுதான் ப்ரூஃப் ரீடிங் அண்ட் எடிட்டிங் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபைல் மேனேஜ்மெண்ட். நம்ம எந்த ஃபைல்ஸ் நம்ம ஃபார்மேட் பண்ணி வச்சிருந்தாலும் இல்ல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஃபைல்ஸா இருந்தாலும் அதை ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். டிஜிட்டலாகவும் சரி பிசிக்கல் ஃபைல்ஸாகவும் நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கிளரிக்கல் டாஸ்க். இது வந்து ஜென்ரலா ஆபீஸ்ல கொடுக்குற டியூட்டிஸை வந்து ஃபோன் கால்ஸ் அட்டென்ட் பண்றது, அந்த டியூட்டிஸை வந்து ப்ராப்பரா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது, அந்த டே டு டே டாஸ்க் என்னவோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஃபைலிங், ஸ்கேனிங், டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்றது, இந்த மாதிரி கிளரிக்கல் டாஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது கான்ஃபிடென்ஷியலிட்டி. நம்ம வந்து ஏதாவது நமக்கு கொடுக்குற ப்ராசஸா இருக்கட்டும் இல்ல நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். அந்த வந்து நம்ம இங்க மட்டும் இல்ல பிபிஓ மாதிரியான ஆஃபீஸ்ல நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கூட அங்கேயுமே வந்து இன்ஃபர்மேஷன்ஸை ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேதான் எல்லா ஆஃபீஸ்லயும் இருக்கிற மாதிரி தான். தென் நம்ம பார்க்க போறது இந்த ஜாப்க்கான ஸ்கில்ஸ் டீடைல்ஸ் என்னன்றத பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் டேட்டா என்ட்ரி நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டைப்பிஸ்டுக்கான வேகன்சி எப்படி இருக்குமோ அதே தான் இங்கேயும் டைப்பிங் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி கேட்டிருக்காங்க. நமக்கு டைப்பிங் ஸ்கில் இருந்துச்சு, ஸ்பீட் அண்ட் அக்யூரசியும் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நமக்கு அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. தென் வேர்ட் ப்ராசஸிங் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக ஏதாவது சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க, அது அப்புறம் மைக்ரோசாஃப்ட் வேர்டு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரில் நம்ம ப்ராப்பராக அந்த கொடுக்குற ப்ராசஸை என்ட்ரி பண்ணுறதுக்கான நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அட்டென்ஷன் டு டீட்டெயில். நமக்கு கொடுக்குற டீட்டெயில்ஸை வந்து ப்ராப்பராக லிசன் பண்ணி அதை அவங்க கேட்குற ஃபார்மேட்லேயோ இல்லை அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டைப் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி எரர்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும்னு நான் மேலேயே சொல்லியிருந்தேன், அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. தென் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். எஃபிஷியன்ட் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்காங்க. ப்ராப்பராக நமக்கு வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும் தான். கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து மஸ்ட், பட் சுத்தமாகவே தெரியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட். டாஸ்க் வந்து நிறைய டாஸ்க் அசைன் ஆகுது, மல்டிபிள் டாஸ்க் அசைன் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த டாஸ்க்குக்கான டெட்லைன்ஸ் என்னவோ அதுக்கு உள்ளேயே நம்ம வந்து அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஜாப்க்கான பெனிஃபிட்ஸ் டீடைல்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி
டெய்லி டார்கெட்ஸோ இல்லை வேறு ஏதாவது டெட்லைன்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா இயர் எண்ட்லேயோ இல்லைன்னா வந்து 6 months ஒன்ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவங்க வந்து அதுக்கான போனஸ் என்னவோ அதை உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆஃபீஸ் டீடைல்ஸ். ஆஃபீஸ் நேம் கிரெடிபிள் கார்ப்பரேட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் நம்பர் 61/2 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் SVS கிளப் காம்ப்ளெக்ஸ் நியர் டு காஸ்மோபாலிட்டன் கிளப், அண்ணா சாலை, சென்னை 600002. நீங்கள் டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அந்த மெயில் ஐடி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். hr@credibleecs.com, hr@crediplex.com. இன்னொரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, hrm@credibleecs.com, hrm@crediplex.com. இந்த 2 மெயில் ஐடியில் ஏதாவது ஒரு மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ கொடுக்க போகிற காண்டாக்ட் நம்பருக்கு கூட உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். அந்த காண்டாக்ட் நம்பர் 7708897423. இது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் இதில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மெயில் ஐடிக்கு கூட ஃபார்வர்ட் பண்ணலாம். நீங்கள் மெயில் ஐடியில் ஃபார்வர்ட் பண்ணாலும் சரி, இந்த வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூம் வந்து அவங்க இந்த ஜாப்க்கு மேட்ச் ஆச்சுன்னா அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கால் பண்ணும்போது நான் அபோவ் கொடுத்துருந்தேன் இல்லையா ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸ்க்கு தான் உங்களை வந்து இன்டர்வியூக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த லொகேஷனில் என்ன டைப் ஆஃப் ஜாப் உங்களுக்கு வேணுன்ற டீட்டெயில்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செம்மையான ஜாப்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.